இப்போ தனுசு ராசி அப்படின்னு எடுத்துட்டால் 3ஆம் இடத்துல ராகு மிகச் சிறப்பான யோகத்தை கொடுக்குறார். நன்மை ராகுவை பொறுத்த வரைக்கும் சனி ராகு கேது இது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 3, 6, 11 இது 3க்கு தான் நல்லது பண்ணும் இந்த ராகு கேது சனியும். அப்போது இவ்வளோ நாளாக 3ல் சனி இருந்தார், 4ல் ராகு இருந்தார். இப்போது 4ல் சனி போயிட்டார், ராகு 3க்கு வந்துட்டார். அப்போ ராகு நன்மையை செய்கிறார். மிகச்சிறப்பு உத்தியோகத்தில் ஒரு பெரிய பதவி உயர்வு, பெரிய போஸ்டிங். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாம் அசந்து அண்ணாந்து பார்க்கணும், அதிசயமாக ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு பதவியை கொடுப்பார். திடீர் வெளிநாடு பயணம் எதிர்பாராமல் திடீர்னு நேற்று முடிவு பண்ணுவாங்க, நாளைக்கு விசா வந்துடும், அடுத்த வாரம் அங்கே இருப்பீங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே அங்கே இருப்போம். அந்த மாதிரி திடீர் அபரிமிதமான அந்நிய தேச யோகம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறலாம். உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. கெட்ட பெயர் இருந்ததெல்லாம் உங்கள் மேலே ஒரு கெட்ட பெயர், ஒரு ப்ளேம், ஒரு அசிங்கம், அவமானம், கேவலம் இதெல்லாம் இருந்தால் அதிலிருந்து வெளியில் வந்துடலாம். அந்த மாதிரி அமைப்புங்கிறது ஏற்படுது. பலவிதமான நன்மை. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு, வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட கருவூலங்கள், இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், இந்த மாதிரி வரி சம்பந்தமான வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், மாநகராட்சி, கார்ப்பரேஷன், மாவட்ட நிர்வாகம், கலெக்டரேட் இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அபரிமிதமான யோகம் தனுசு ராசியாக இருந்தால். அதே சமயம் 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறாங்க. அர்த்தம்னா பாதி, அஷ்டமன்னா 8, 8ல் பாதி 4, 4ஆம் இடத்துல சனி. இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். வீடு மாற்றம் அப்படிங்கிறது நடந்தே தீரும். அந்த மாதிரி அமைப்பை கொடுக்குறாரு. சில பேருக்கு உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவு, வாகன பழுது, வாகன செலவு வச்சுட்டே இருக்கிறது, பேச்சுவார்த்தையினால் கலகங்கள், சொந்த பந்தத்துக்குள்ள ஒரு பிரிவு, நம்ம மேலே ஒரு கெட்ட பெயர், கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் போகிறது, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த சனி 4ஆம் இடத்து சனிங்கிறவர் பண்ணுவார். 5ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லை. 6ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி. புதிய பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை அடையலாம். பழைய கடன்களை நிவர்த்தி செய்யலாம். அசையாத சொத்துக்கள் வாங்கலாம். எதிர்பார்த்த காரியம் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது. ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, வங்கித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், நிதி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், ஆடை ஆபரண தொழில் பண்ணக்கூடியவர்கள், அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர்கள், ஹெர்பல், இந்த மாதிரி மூலிகைகள் சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு யோகங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்துல சூரியன் குரு மிகச்சிறப்பு. திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். திருமண பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். திருமண நேரம் வந்தாச்சு. குரு பலன் இருக்குது. விரும்பிய வரனை விவாகம் செய்யலாம். அரசு துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. அதே மாதிரி எதிர்பார்த்த காரியத்தில் இருந்து வந்த தொய்வு அப்படிங்கிறது சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. திடகாத்திரமான பலத்தோடு இந்த மாதம் செயல்படுவீங்க. சோம்பேறித்தனங்கிறது இருக்காது. ராஜா மாதிரி இருக்கலாம். குரு சூரியன் சேர்க்கை. அதனால் பலவிதமான பொறுப்புகளுக்கு நீங்கள் ஆளாவீங்க. அந்த பொறுப்பை சாதிச்சும் காட்டிச்சிருவீங்க, வெற்றி பெறுவீங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல புதன் மிகச்சிறப்பு. அதுவும் நன்மையை கொடுக்குது. உயர்கல்வி, ஞானம், அறிவு, குறிப்பாக அந்த ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், ஐடி கம்பெனியில் பணியாற்றுறவங்களுக்கு பெரிய பெரிய சம்பள உயர்வு, ஹைக்கு, பதவி உயர்வு, வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். 9ஆம் இடத்துல செவ்வாய் கேது பாக்கியஸ்தானத்தில், அதுவும் நன்மை. பூமி, மனை, வீடு லாபம், விவசாய நிலங்கள் லாபம், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, ப்ரெஸ் மீடியா, நீதித்துறை, சட்டத்துறை, காவல்துறை, ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். தனுசு ராசின்னு எடுத்துட்டால் 90% நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படுது. இந்த சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறது மாதத்தில் 2.5 நாள் எல்லாத்துக்குமே வரும். அப்படி பார்க்கும் பொழுது 24/7/2025 வியாழக்கிழமை பகல் 12:25 முதல் 26/7/2025 சனிக்கிழமை மாலை 6:13 வரை இந்த சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. அந்த நேரத்தில் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னென்ன விசேஷம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவாமி பிடிக்கும். அந்தந்த சுவாமிக்கு என்றைக்கு விசேஷம் வருது, அவங்க அந்த அன்னைக்கு எந்த சாமி விரதம் இருந்து வழிபடணும். அதில் 2/7/2025 ஜூலை 2ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கிழமை ஆணி திருமஞ்சனம்னு பேர். நடராஜர் அபிஷேகம், அதாவது ஆருத்ராபிஷேகம் சொல்லுவாங்க. மார்கழி மாதம் வரக்கூடியது ஆருத்ராபிஷேகம். பெண்கள் எல்லாம் நோன்பு இருந்து இந்த தாலி கயிறு இதெல்லாம் கட்டிப்பாங்க. வருஷத்தில் 2 விசேஷம், ஆனி மாதம் 1, மார்கழி மாதம் 1. அதில் ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிற விசேஷம். நடராஜர் அபிஷேகம் சிவாலயங்களில் மிகச் சிறப்பான வழிபாடுகள் செய்யக்கூடியது இந்த ஜூலை 2ஆம் தேதி நடக்குது. அன்றைக்கி சிவபக்தர்கள் அவசியம் ஆலயம் சென்று இறை வழிபாடு மேற்கொள்வது நன்மையை தரும். 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு சுக்லபக்ஷ ஏகாதசி விரதம் எப்படி சிவனுக்கு சொல்லணும் அந்த மாதிரி
பெருமாள் பக்தர்கள், மகாவிஷ்ணு பக்தர்கள் ஏகாதசி விரதம் நிறைய பேர் இருக்காங்க. பச்சை தண்ணி கூட குடிக்காதவங்க நிறையா இருக்காங்க. அன்றைய தினம் அந்த விசேஷத்தை, அந்த தினத்தை அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிறது நன்மையை தரும். அது கூட அன்றைய தினம் குரு உதயமாகிறார். இவ்வளோ நாளாக குரு அஸ்தமனமாக இருந்தார், குரு மூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குரு பகவான் உதயமாகிறார் அந்த அன்னைக்கு. அதனைத் தொடர்ந்து 8/7/2025 செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ மகா பிரதோஷம், சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஜூலை 8. சிவபக்தர்கள் ஆலயம் சென்று வழிபடுவது நல்லது. 10/7/2025 வியாழக்கிழமை பௌர்ணமி சம்பவிக்குது. அம்பாளுக்கு உகந்த தினம். சந்திர திசை, சந்திர புத்தி நடக்கிறவங்க, ஜாதகத்தில் சந்திரன் வீக்காக இருக்கிறவங்க, மனக்குழப்பம், மனப்பதட்டம், சைக்கார்டிக் ப்ராப்ளம், மனநோய் உள்ளவர்கள்லாம் இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் முழுமையாக குணமடையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14/7/2025 திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி. எல்லாருக்கும் தெரியும், விநாயகப் பெருமானுக்கு மிக மிக உகந்த தினம். சங்கடம் அப்படின்னா கஷ்டம், ஏன்டா சங்கடப்படுத்துகிற அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சங்கடம்னா கஷ்டம். ஹர அப்படின்னா அழிக்கக்கூடியது எப்போவுமே. அதான் சிவபெருமானுக்கு ஹரன்னு பேர். ஹரிஹரன், ஹரின்னா காப்பாற்றக்கூடியவன், ஹரன் அப்படின்னா அழிக்கக்கூடியவன். அப்போ சங்கடங்களை அழிக்கக்கூடிய சதுர்த்தின்னு பேர் அன்றைய தினம். அன்றைய தினம் விநாயகப் பெருமான் பக்தர்கள் காலையிலேருந்து விரதம் இருந்து மாலை 6 மணிக்கு விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு சந்திரன் வந்தவுடன் சாப்பிட்டோம்னா அன்றைக்கி மிக மிக எதிர்பார்த்த பலன்கள், இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே போகும். 16/7/2025 புதன்கிழமை சஷ்டி, கிருஷ்ணபக்ஷ சஷ்டி. முருகப்பெருமான் பக்தர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து முருகனை வழிபடுவது மிகவும் நல்லது. தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு. 17/7/2025 வியாழக்கிழமை ஆடி பண்டிகை அன்னைக்கு, ஆடி 1ஆம் தேதி. எல்லாம் அந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பழங்கிழங்கு, பழம், வெல்லம், இதெல்லாம் வேப்பம்பூ இதெல்லாம் போட்டு அன்றைக்கி கொண்டாடுவாங்க, ரொம்ப விசேஷம். 20/7/2025 ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை. எல்லாருக்கும் தெரியும், முருகனுக்கு மிக உகந்த தினம். முருக பக்தர்கள் அன்றைய தினம் விரதம் மேற்கொண்டு முருக வழிபாடு செய்வது மிக மிகச் சிறப்பு. கேட்டது கிடைக்கும், சுப்பிரமணியரை வணங்கினால். அப்புறம் பார்த்திங்கன்னா 22/7/2025 செவ்வாய்க்கிழமை தேய்பிறை பிரதோஷம், சிவ வழிபாடு. நான் முதல்ல சொன்ன மாதிரி சிவ வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24/7/2025 வியாழக்கிழமை ஆடி அமாவாசை. எல்லாருக்கும் தெரியும், தை அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த மாலையபக்ஷ அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம். பிதர்களுக்கு முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டியது இது. மற்ற அமாவாசை விட்டாலும் இந்த 3 ஆடி, தை, புரட்டாசியில் வர மாலையபட்சம், இந்த 3ஐயும் யார் முறையாக தவற விடாமல் தர்ப்பணம் கொடுத்து பிண்டங்கள் வைத்து பிதர்களுக்கு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிதிரு சாபங்கள் அப்படிங்கிறது, முன்னோர் சாபம் அப்படிங்கிறது முழுமையாக வெளிவரலாம். அன்ற ஆடி அமாவாசைங்கிறது 24ஆம் தேதி ஜூலை மாதம் நடைபெறுகிறது. அன்றைக்கி முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள். எல்லாருக்கும் தெரியும், இப்போல்லாம் நிறையா இதெல்லாம் முதல்ல தெரியாது. வாஸ்து நாள் அப்படின்னா புதிய கட்டடங்கள் துவங்குறது. வாஸ்து பகவான் அப்படிங்கிறவர் வருஷத்தில் 6 நாள் தான் முழிச்சிருப்பார். 6 மாதத்தில் ஏதோ ஒரு மாதத்தில், மற்ற நேரம் பூரா தூங்கின்னு இருப்பார். அவர் முழிச்சிருக்கிற தினத்தன்னைக்கு அவர் எந்திரிச்சு சாப்பிட்டு பல் தேய்ச்சிட்டு ஆகாரம் பண்ணிட்டு இந்த தாம்பூல தாரணம், வெத்தலைப்பாக்கு போடுவாராம். அந்த டைமில் தான் நம்ம இந்த முகூர்த்த கால் போடும்போது தான், கோயிலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஒரு அலுவலகமாக, கட்டடமாக எதாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் துவங்கினால்தான் அது மேலும் மேலும் விருத்தி அடையும். ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு வருது, காலை 7:45 8:15 அதை பண்ணணும். அந்த பூமி பூஜை பண்ணுறது ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 28/7/2025 திங்கட்கிழமை ஆடிப்பூரம், சுக்ல சதுர்த்தி. 2 விசேஷம். அம்பாளுக்கு ரொம்ப, அம்பாள் கோயிலெல்லாம் இந்த ஆடிப்பூரம் அம்பாளுக்கு வளகாப்பு அப்படிம்பாங்க சில பேர். வளையெல்லாம் பண்ணி காப்பு போட்டு இந்த மாதிரி விசேஷங்கள். ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க அம்பாளுக்கு. வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் பெருமானுக்கு உகந்த நாள். சங்கடகர சதுர்த்திக்கு 5ஆம் நாள் வளர்பிறை சதுர்த்தி. இது 2மே விநாயகருக்கு உகந்த தினம். விநாயகரை வழிபடுவது அன்றைக்கு சால சிறந்தது. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 30/7/2025 புதன்கிழமை சுக்ல சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. இது ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. இது அப்படியே மாற்றி தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க சாப்பாட்டுக்கு. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை, அகம்னா நம்ம சரீரத்துக்கு பேர், உடலுக்கு பேர் அகம். அகத்தில் இருக்கிற பை அப்படிங்கிறது கர்ப்பப்பையை தான் குறிக்கும். சஷ்டியில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக கர்ப்பப்பையில் குழந்தை வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த கண்கூடாக நடக்கிறது. ஒரு 6 விரதம் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வயசு 45-50 வயசு ஆனாலும் அவங்க எனக்கு தெரிஞ்சே நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வேண்டின்னு வரும்பொழுது 6வது சஷ்டிக்குள்ளேயே அவங்க மாதமாயிடுறாங்க, கருவுட்டுறாங்க, குழந்தைய பாக்கியங்கிறது கிடைக்கிது. இந்த சஷ்டி விரதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது 30/7/2025 அப்படிங்கிறது புதன்கிழமை அன்னைக்கு சம்பவிக்கிறது. இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இது வரைக்கும் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை, நகர்வுகளை பொதுவாக வச்சு இந்த 9 கிரகங்களும் எங்கெங்கே இருக்குது, அதனால் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தான் பொதுவாக பார்த்தோம். இது ஒரு பொது பலன்.
அது போக அவரவர்கள் சொந்த ஜாதகம் நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் அன்றைய தினம் அந்த நேரத்தில் இந்த 9 கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அதுதான் நமக்கு சொந்த ஜாதகமாக அமையும். அதனால் நமது நேயர்கள் சொந்த ஜாதகம் அவசியம் பார்க்க விருப்பப்பட்டால் இந்த ஸ்க்ராலிங்கில் வரக்கூடிய அடியனுடைய அலைபேசி எண்ணான 9850983700 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு நல்லபடியாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி கேட்டுண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.